Hi guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பைனரி சர்ச். ஓகேங்களா? So as the name indicates, பைனரி சர்ச்னா நம்ம கொடுக்குற இன்புட்ல போத் சைட்ல இருந்து சர்ச் பண்ண போறோம். இந்த சைடு இருக்கா இல்ல இந்த சைடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்றது தான் பைனரி சர்ச். லீனியர் சர்ச்னா என்ன பண்ணுவோம்? லீனியரா சர்ச் பண்ணுவோம். லைக் ஒவ்வொரு எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணி சர்ச் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு பைனரி சர்ச்சுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்கேஸ் நான் உங்கள்கிட்ட ஒரு டிக்ஷனரி கொடுத்து ஜீப்ராங்கிற வேர்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட் 10 பேஜஸில் போய் சர்ச் பண்ணுவீங்க. கரெக்டாக இன்கேஸ் ஆப்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 பேஜஸில் சர்ச் பண்ணுவீங்க. ஏன்னா யூ நோ தட் டிக்ஷனரியில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் மீன்ஸ் ஆர்டரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஜெட் கம்ஸ் லாஸ்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். சிமிலர் அல்காரிதமை தான் நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஜஸ்ட் கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்ல போகிறோம் இங்கே போய் சர்ச் பண்ணு இல்லை இங்கே போய் சர்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லைக் இந்த பைனரி சர்ச் பார்த்தீங்கன்னா சார்ட்டட் அரேல ஒர்க் ஆகும். சார்ட்டட் இன்புட்டில் ஒர்க் ஆகும். பேசிக்காக சார்ட்டட் இன்புட்டில் லைக் ரெண்டு சைட்லேருந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நான் வந்து இன்புட் அரேவாக வந்துட்டு 1 2 3 4 5 எடுத்திருக்கேன். அரேவோட இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகும். யூ நோ தட் 0 1 2 3 4 அண்ட் இந்த அரேவோட இன்புட் லென்த்து வந்துட்டு 5. கரெக்டுங்களா? ஸோ என்னோட சர்ச் எலிமெண்ட் லைக் என்னோட டார்கெட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா 2. இந்த 2ங்கிற எலிமெண்ட் இந்த இன்புட் அரேல ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்னோட அவுட்புட் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். பேசிக்காக 2ஓட இண்டெக்ஸ் என்ன? 1. இன்கேஸ் என்னோட டார்கெட் எலிமெண்ட் ப்ரெசென்ட்டாக இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? இந்த கேஸில் என்னோட அவுட்புட் வந்து நம்ம வந்து 2 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேருந்தே நம்ம வந்து இந்த டிரைவ் பண்ண பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சர்ச் பண்ண போகிறேன்னா செகண்ட் ஹாஃபில் சர்ச் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறத எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறது? லைக் ஃபர்ஸ்ட் இந்த சைடு கண்டுபிடிக்கணுமா இல்லை இந்த சைடு கண்டுபிடிக்கணுமாங்கிறத மிடில் எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணால் தெரியும். கரெக்டுங்களா? என்னோட டார்கெட் என்னது? 2. என்னோட மிடில் எலிமெண்ட் என்னது? அரே ஆஃப் மை மிட் எலிமெண்ட் இது வந்து 3. இந்த மிட் எலிமெண்ட்டை விட என்னோட டார்கெட் வந்து லெஸராக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ ஐ நோ தட் இந்த சைடு தான் என்னோட டார்கெட் இனிமேல் ப்ரெசண்ட்டாக இருக்க போகுது. ஸோ என்னோட அரேவோட லைக் இதுவரை நம்ம வந்து ஃபுல் அரேல தேடிட்டு இருந்தோம். 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த கம்ப்ளீட் அரேல என்னோட டார்கெட்டை நான் வந்து சர்ச் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த கம்ப்ளீட்டர் ஒரு அரேவோட ஸ்டார்டிங் பொசிஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ என்னோட ஸ்டார்டிங் பொசிஷன் வந்துட்டு 0ல் இருக்குது. கரெக்டுங்களா? இது இங்கேருந்து இதுவரை நான் சர்ச் பண்ண போகிறேன். ஸோ எண்டிங் பொசிஷன் எங்கே இருக்குது? அரேவோட லென்த் லைக் இண்டெக்ஸ் பேஸ் படி பார்த்தா 4ல் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ நான் வந்துட்டு லைக் நம்ம டிக்ஷனரியில் எப்படி லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சர்ச் பண்ண போகிறேன்னா இல்லை செகண்ட் ஹாஃபில் சர்ச் பண்ண போகிறேன்னா இதை வச்சு லைக் எப்படி டிசைட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வந்துட்டு என்னோட டார்கெட் எலிமெண்ட் என்னது? 2. கரெக்டுங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கா இல்லை செகண்ட் ஹாஃபில் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? பேசிக்காக மிட் எலிமெண்ட்டை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ என்னோட அரே ஆஃப் மை மிட் எலிமெண்ட் என்னது? 3. ஸோ என்னோட டார்கெட் எலிமெண்ட் இஸ் 2 அண்ட் மை மிட் எலிமெண்ட் இஸ் 3. ஸோ இந்த டார்கெட் எலிமெண்ட் மிட்டை விட லெஸராக இருக்குது. தட் மீன்ஸ் இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா என்னோட டார்கெட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி அரேல ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. கரெக்டுங்களா? இன்கேஸ் கிரேட்டராக இருக்குது, இன்கேஸ் என்னோட சர்ச் எலிமெண்ட் 4ஆக இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் கிரேட்டராக இருக்குது, கிரேட்டர் தென் மை மிடில் எலிமெண்ட் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த அரேல என்னோட டார்கெட் எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். மைட் பி இன்கேஸ் ஈக்குவலாக கூட இருக்கலாம். இன்கேஸ் என்னோட டார்கெட் எலிமெண்ட் ஈக்குவல் டு மை மிட் எலிமெண்ட்னா தட் மீன்ஸ் ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் மை டார்கெட். என்னோட டார்கெட் எனக்கு கிடச்சிருச்சு. தென் ஐ கேன் ஜஸ்ட் டைரெக்டாக மிடில் அந்த மிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? தட் மீன்ஸ் தட் இண்டெக்ஸை நான் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ்க்கு வருவோம். லெஸராக இருக்குங்கிற கேஸில் என்னோட இன்புட் சைஸை ஹோல் அரேலேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபாக மட்டும் பிரிச்சுக்கிட்டா போதும். கரெக்டாக? இனிமேல் நான் ஹோல் அரேல சர்ச் பண்ண போகிறதில்ல,
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த அரேயில் மட்டும் சர்ச் பண்ணால் போதும். அங்கே தான் என்னோட டார்கெட் கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ நான் எப்படி என்னோட இன்புட்டை இங்கேருந்து இது வரைக்கும் குறைக்க போகிறேன். தட் மீன்ஸ் ஸோ இனிஷியலாக என்னோட எண்டு வந்து 4. தட் மீன்ஸ் இது ஹோல் அரேவாக இருந்ததை இங்கே மட்டும் வச்சுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட எண்டு இங்கே இருந்த எண்டை வந்து இங்கே கொண்டு வர போகிறேன். ஸோ என்னோட எண்டை வந்துட்டு 1 ஆக்கணும் பேசிக்காக. தட் மீன்ஸ் என்னோட மிட்டுக்கு ஒரு எலிமெண்ட் லோயர். கரெக்டுங்களா? ஸோ எண்ட் இஸ் பேசிக்கலி மிட் -1ன்னு ஆக்க போகிறேன். கரெக்டா? ஸோ அதே மாதிரி இன்கேஸ் என்னோட டார்கெட் வந்து 4 which is greater than my middle element. That means second half of the arrayல மட்டும் நான் இனிமேல் சர்ச் பண்ணால் போதும். கரெக்டுங்களா? ஈவன் 5 கூட இருக்கலாம். 5 இருந்தாலும் நான் செகண்ட் half of the elementல அரேயில் சர்ச் பண்ணால் போதும். அந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு வரணும். இந்த 2 லைக் என்னோட எண்டு மாற போகிறது இல்லை, எண்டு அப்படியே தான் இருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்னோட ஸ்டார்ட்டை வந்துட்டு இதுக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக ஸ்டார்ட்டை வந்துட்டு நான் 3க்கு கொண்டு வரணும், which is basically mid +1. கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி வந்துச்சு? ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ சொன்னதே வந்துட்டு இந்த இன்புட்டுக்கு ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நான் அல்காரிதம் சொல்லிட்டேன். இப்போது நம்ம கொடுத்துருக்க இன்புட்டுக்கு வித் டார்கெட் 2க்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ட்ராவல்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக என்னோட ஸ்டார்ட் வந்து 0ல் இருக்குது. தட் மீன்ஸ் ஹோல் அரேவை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்ட் 0ல் வச்சுக்கிறேன், எண்டு வந்து லாஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மிட்டுங்கிறது மிடில் எலமெண்ட். மிடில் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இதுக்கும் நடுவில் இருக்க எலமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இது ப்ளஸ் இது பை 2. ஜஸ்ட் அ பேசிக் மேத்ஸ். கரெக்டுங்களா? ஸோ மிட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் எண்டு பை 2, which is basically 0 plus 4/2 which is equal to 2. ஃபைனா? இப்போது என்னோட டார்கெட் வந்துட்டு கிரேட்டர் தென் டார்கெட் வந்து கிரேட்டர் தென் மிட்டா இல்லை லெஸ் தென் மிட்டா ஆர் ஈக்குவல் டு மிட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ என்னோட டார்கெட் வந்துட்டு லெஸ் தென் அரே ஆஃப் மிட்டா இருக்குது. கரெக்டாக? டார்கெட் என்னது 2, அரே ஆஃப் மிட் என்னது 3. ஸோ லெஸராக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட்டை வந்துட்டு எண்டை வந்துட்டு மிட் -1 பண்ணுறேன். எண்டு இங்கே இருக்க எண்டை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இனிமேல் இதில் தான் என்னோட சர்ச் எலமெண்ட் இருக்க போகுது. ஸோ மிட் -1னா எண்ட் ஈக்குவல் டு 1ன்னு ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? இப்போ திரும்ப நான் மிட் கால்குலேட் பண்ணுறேன். மிட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் n/2. ஸ்டார்ட் அதே தான், எண்டு வந்துட்டு 1. ஸோ 0 + 1/2 which is basically 1. ஸோ இப்போ என்னோட மிட் வந்து எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதான் என்னோட நியூ மிட்டு. இதுதான் எனக்கு மிட்டு அண்ட் இதுதான் எனக்கு எண்டு. கரெக்டுங்களா? அகைன் என்னோட டார்கெட் வந்து லெஸராக இருக்கா, கிரேட்டராக இருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ என்னோட டார்கெட் என்னது 2. அரே ஆஃப் மிட் என்னது which is also 2. பேசிக்காக ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கேன் டைரெக்டாக மிட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம். இன்கேஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. இன்கேஸ் என்னோட சர்ச் எலமெண்ட்டை வந்துட்டு நான் என்னென்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், -1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 1 செகண்ட். ஓகே. இன்கேஸ் என் சர்ச் எலமெண்ட்டை வந்துட்டு -1ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல என்னோட டார்கெட் வந்துட்டு ஸ்டில் லெஸ்ஸர் தென் அரே ஆஃப் மிட். கரெக்டாக? ஸோ நான் அகைன் என்ன பண்ண போகிறேன், என்னோட இன்புட் சைஸை திரும்ப குறைக்க போகிறேன். லைக் இங்கே இதுதான் என்னோட எண்டாக இருக்குது, நான் திரும்ப மிட் -1 பண்ணி இங்கே கொண்டு வந்துட போகிறேன். இது மட்டும்தான் என்னோட இன்புட். கரெக்டுங்களா? பேசிக்காக இப்போதைக்கு. ஸோ நான் திரும்ப என்ன பண்ணுறேன், எண்ட் ஈக்குவல் டு மிட் -1 பண்ணுறேன், which is basically 1 - 1 0 ஆகிடும். அகைன் நான் வந்து மிட் கால்குலேட் பண்ணுறேன். மிட் ஈக்குவல் டு ஸ்டார்ட் ப்ளஸ் n/2. ஸ்டார்ட் அங்கே 0ல் தான் இருக்குது, மிட் வந்து 0 ஆகிடுச்சு. 0 + 0/2 பேசிக்காக 0. ஓகேங்களா? அடுத்து திரும்ப வந்து நான் டார்கெட் வந்து ஈக்குவலா இல்லை லெஸ்ஸரா இல்லை கிரேட்டரான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். which is basically என்னோட டார்கெட் வந்து -1, அரே ஆஃப் மிட் வந்துட்டு 1. ஸ்டில் லெஸ்ஸராக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அகெயின் எண்ட் ஈக்குவல் டு மிட் -1 பண்ணுறப்போ 0 - 1 ஆகுது.
அப்போ -1 which is லைக் என்ன சொல்லுது அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 0 இண்டெக்ஸ் தான். பட் இது வந்து லிமிட்டை தாண்டி போயிடுச்சு. ஸோ என்னோட எலமெண்ட்டே ப்ரெசண்ட்டாக இல்லை. இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், டேரெக்டாக ரிட்டர்ன் -1. ஸோ இது எப்படி நம்ம ஒரு அல்காரிதமாக எழுதலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஈச் டைம் மிட் கால்குலேட் பண்ணுறோம் அண்டு வந்துட்டு டார்கெட் லெஸரா ஈக்குவலாக கிரேட்டரா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அன்டில் லைக் இது ஒரு லூப் மாதிரி கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் அன்டில் அ கண்டிஷன் இஸ் மெட். ஸோ ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே என்னெல்லாம் எழுதுறான்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஈச் டைம் நான் மிட் கால்குலேட் பண்ணுவேன். ஸோ மிட் இஸ் பேசிக்கலி ஈச் டைம் s plus n/2 அண்ட் வந்துட்டு இஃப் மை array of mid is equals target அப்படின்னா நான் ஜஸ்ட் டேரெக்டாக மிட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். கரெக்டுங்களா? இன்கேஸ் எல்ஸ் இஃப் என்னோட அரே ஆஃப் மிட் வந்துட்டு கிரேட்டர் தென் டார்கெட். ஓகேங்களா? தட் மீன்ஸ் என்னோட டார்கெட் தான் சின்னதாக இருக்குது, அரே ஆஃப் மிட் பெருசாக இருக்குது. தட் மீன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்க போகுது. இந்த கேஸில் நான் என்ன பண்ண போகிறேன், end equal to mid -1 பண்ணுறேன். ஓகேங்களா? எல்ஸ் தட் மீன்ஸ் ஈக்குவலாகவும் இல்லை கிரேட்டராகவும் இல்லை. ஸோ இன்னொரு கேஸ்னா லெஸ்ஸர். ஸோ ஆப்வியஸாக இந்த எல்ஸ்குள்ளே தான் வரும். இந்த கேஸில் ஸ்டார்ட் ஈக்குவல் டு மிட் +1 பண்ணுவோம். ஸோ இதை வந்துட்டு லைக் ஒரு கண்டினியூஸ் லூப்பாக பண்ண போகிறோம். எது வர பண்ண போகிறோம், அன்டில் மை ஸ்டார்ட் இஸ் லெஸ் தென் எண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஐ திங்க் ஸோ கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். நம்ம கடைசியாக பார்த்தப்போ -1 பார்த்தப்போ என்னோட எண்டு வந்துட்டு ஸ்டார்ட்டை விட லெஸராக வந்துருச்சு. அது அப்போது நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேறு இன்புட் லைக் இந்த சைடு ஒரு 6ங்கிற இன்புட்டுக்கு நீங்கள் ஒரு ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிளியராக விஷன் கூட கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லூப்பில் எங்கேயுமே உங்களுக்கு லைக் இந்த கண்டிஷன் மீட்டே ஆகலை அப்படின்னா நான் வந்துட்டு கடைசியாக -1 ரிட்டர்ன் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுதான் பேசிக்காக பைனரி சர்ச். நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் டைம் என்னோட அரே சைஸை வந்துட்டு பாதியாக குறைச்சிக்கிட்டே வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு இப்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்க்கலாம். இனிஷியலாக என்னோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. அதில் நான் என்னோடய சர்ச் பேஜில் பாதியாக குறைச்சிட்டேன். n equal to 2 ஆச்சு. கரெக்டாக? ஸோ 5லேருந்து நான் பாதியாக லைக் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணேன். ஸோ n equal to 2 ஆச்சு. அடுத்து இதில் நான் பாதியாக குறைக்கிறப்போ n equal to 1 ஆச்சு. அதுக்கு மேலே அரேவோட லென்த்தை விட லெஸராக போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியும். 1 2 3 4 இதான் என்னோட இன்புட் அரேன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக என்னோட n வந்து 4ஆக இருக்கும். நம்ம வேர்ஸ்ட் கேஸே எடுத்துக்கலாமே. n equal to இல்லாத ஒரு எலிமெண்ட் 10 நான் சரி என்னோட டார்கெட் வந்து 10ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ n equal to 4ன்னு இருக்கும். அடுத்து நான் திரும்ப பாதியை குறைப்பேன். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி அரேக்கு போகும். n equal to 2ன்னு வரும். திரும்ப n equal to 1 அண்ட் தென் வாட் திரும்ப லைக் n equal to 1 ஆகும். அதுக்கப்புறம் அரேவை தாண்டி போயிடும். ஸோ பேசிக்காக லைக் என்ன சொல்லுது, n equal to 1ல ஸ்டாப் ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி குறையுதுன்னு பாருங்கள். இது 2 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இது 2 power 1, இது 2 power 0. பேசிக்காக இது எல்லாமே 2 power லைக் பாதியாக குறைக்க by 2 ஆகும். கரெக்டாக? நம்ம மிட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறோம், by 2 தானே பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா தான் அது. ஸோ இதனால தான் வந்துட்டு லைக் என்னோட சர்ச் பேஸ் பாதியாக குறைஞ்சிட்டே வரதுனால லாக் பேஸ் 2 என்னன்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் n equal to 4னா 2 power 2 equal to 4. கரெக்டுங்களா? ஸோ லாக் பேஸ் 2 இங்கே என்னங்கிறது என்னது 4. சாரி, லாக் பேஸ் 2 4ங்கிறது which is basically 2. தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா
லைக் ஒரு அரே ஆஃப் இன்புட் சைஸ் 4ங்கிற கேஸில் எனக்கு 2 ஸ்டெப்பில் அவுட்புட் கிடச்சிரும் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இன்கேஸ் 8ன்னு இருந்ததுன்னா n equal to 8னா log base to 8 is basically 3. That means 2 power 3 equal to 8. கரெக்டுங்களா? ஸோ 3 ஸ்டெப்பில் எனக்கு அவுட்புட் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்காக என்னென்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, log n ப்ளஸ் 1ன்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் நம்ம தான் ஸ்மாலர் டேர்ம்ஸை ட்ராப் பண்ணிடுவோம்ல. ஸோ விச் இஸ் பேசிக்கலி ஆர்டர் ஆஃப் log n. இதில் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், மிட் 1, ஸ்டார்ட் 1, எண்டு 1. ஸோ ஈவன் தோ என்னோட இன்புட் அரே எவ்வளோ பெருசாக க்ரோ ஆனாலும் இந்த 3 எலமெண்ட் மட்டும்தான், விச் இஸ் பேசிக்கலி கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான். ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் 1. ஸோ தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.